வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்களை கட்டி பைக் பயணமும் மாணவ மாணவிகளின் பேரணியும் நடந்தன. தேசிய வாக்காளர் தினம் நாடு முழுவதும் ஞாயிறன்று அனுசரிக்கப்பட்டதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகம் முன்பிருந்து விழிப்புணர்வு பேரணி புறப்பட்டது. கலெக்டர் சஜ்ஜன் சிங் சவான் பேரணியை துவக்கி வைத்தார். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மேஜிக் நிபுணர் ஒருவர் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு பைக் ஓட்டி வந்தார். தகுதியுள்ள வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை பட்டியலில் சேர்க்க ஏதுவாக வழிமுறைகள் சுலபமாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யலாம் என்றும் கலெக்டர் சஜ்ஜன் சிங் சவான் தெரிவித்தார். இன்னைக்கு நேஷனல் ஓட்டர் டேஸ்க்கு செலிப்ரேஷன் இருக்கு நம்ம மாவட்டத்தில். இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எல்லா ரேலி, கல்ச்சரல் ப்ரோக்ராம், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், போஸ்டர்ஸ் எல்லா கேம்பெயின் நம்ம பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம சம்மர் ரிவிஷன் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா. இது மெயின் தீம் வந்து எல்லாமே எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்காக இந்த நேஷனல் ஓட்டர்ஸ் டே இருக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் இப்போ ரொம்ப சிம்பிள் இருக்குது. நம்ம ஆன்லைன்லேயே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸ்லேயே ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இது எல்லா அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சில இன்னைக்கு இது மாதிரி நம்ம ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மெயின் வந்து எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் பெரிய ஜனநாயக நாடு நம் நாடு இந்தியா. 18 வயசான ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா வாக்களிக்கிறது நம்மளுடைய கடமை. அதனால ஜனநாயக உரிமையை வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து இந்து கல்லூரி வரைக்கும் பெரிய பேரணி நடத்துறோம். ஜனநாயக கடமையை வலியுறுத்துறதுக்காண்டி எல்லாரும் கண்டிப்பா வாக்காளர் பட்டியல்ல தன்னுடைய பேரை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை ஏந்தி மாணவிகள் சென்றனர். கலெக்டர் அலுவலகம் முன்பு தொடங்கிய இந்த பேரணி நாகர்கோவில் இந்து கல்லூரியில் நிறைவு பெற்றது.